இப்ப நான் உன் பொண்ணு கூட உன் புருஷனையும் கூட்டிட்டு போக போறேன். ஆனா அவ்வளோ சாதாரணமா உன்னை பழி வாங்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அதை நான் பிரேம் மூலமா செய்ய போறேன். சீமா, இப்ப நான் படிக்க போற மந்திரத்தால உன்னோட வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. ஆனா இதை நான் கவனமா செஞ்சாகணும். அந்த மந்திரத்தை படிக்கும்போது யாரும் என்ன தடுக்க கூடாது. அப்படி யாராவது தடுத்து நிறுத்தினா நான் நினைச்சது எதுவும் நடக்காது. இதை செய்ய சரியான இடத்தை கண்டுபிடிக்கணும். இது கல்யாண மேடையில இருந்து தள்ளிதான் இருக்கு. இங்க வந்து யாரும் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எல்லா சடங்கும் நல்லா நடந்துருச்சு. ஆனா இன்னும் யாரும் ஷோவை ஒழிச்சு வைக்கலையே. இது நல்ல யோசனை. ஆனா நான் இதை எப்படி தனியா பண்ணுவேன்? உதவிக்கு யாரையாவது கூப்பிடணும். சித்தார்த்த கூப்பிடலாம். அவர் தான் இதுக்கு சரியா இருக்கும். இல்ல சரியா வர மாட்டாரு. அவரு மாமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. வேற யாரு ஜானவி. அவளை கூப்பிடு. அவளும் மாமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அவரோட தங்கச்சி வேற. மோகினியை கூப்பிடலாம். மோகினி எங்க போனா? எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பா? மோகினி எதுக்காக அங்க போய் தனியா நிக்கிறா? என்ன ஆச்சு? அவங்க எதையோ முணுமுக்கிற மாதிரி இருக்கு. மோகினி, இங்க ஏன் தனியா நிக்கிறீங்க? மோகினி உங்களதான். ரோகிணி கல்யாணத்தை பார்க்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? மோகினி இப்படி பாதியிலே மந்திரத்தை நிறுத்தக்கூடாது. அப்படி ஒரு வேலை நடந்துட்டா இந்த மந்திரமும் வேலை செய்யாது. அப்படின்னா நான் அவளை இங்கிருந்து சீக்கிரம் துரத்தணும். மோகினி, என்னாச்சு? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்ன பதிலே சொல்லல? ரோகிணி, ஆண்டி இங்க பாருங்களேன். மோகினி எதுவும் பேசல. நீ அவளை கூப்பிடாத. நான் இத உன்கிட்ட சொல்ல விருப்பப்படல ரோகிணி. அம்மா பொண்ணு 2 பேருக்குமே இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதனாலதான் நாங்க சீமா பிரேமோட கல்யாணத்துல எந்தவித பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான் மோகினி ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அவ அம்மனோட ஸ்லோகத்தை நிறுத்தாம சொல்லிட்டே இருக்கணும். ரோகிணி, அங்க எல்லாமே முடிய போகுது. நீ போய் அவங்க பக்கத்திலே ஏறு. என்ன? இப்ப பொண்ணு மாப்பிளையும் அக்னிய சுத்தி வரணும்.
இந்த முதல் சுற்றுல மாப்பிள்ள முன்னாடி போகணும், பொண்ணு பின்னாடி போகணும். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாட்ச மங்களாய தனோஹரி நாராயணி நமோஸ்துதே. சீமா, சீமா, மோகினியோட விளையாட்டு இப்ப ஆரம்பமாயிடுச்சு. எச்சரிக்கையை கண்டு பின் வாங்குபவன் என் கர்ண நல்ல பிதாமகரே. இனி எவராலும் அவனை தடுக்க இயலாது என்பதை தாங்கள் அறிவீர்கள். உனக்கு ஒன்றாகல சீமா? நான் நல்லா இருக்கேன் அக்கா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? இப்ப 2வது முறையா அக்னியா வலம் வரணும். போலாம். லக்ஷ்மி பதே தேவி யுகம் ஸ்மராமி சீமா, சீமா என்னாச்சு உனக்கு? தலை சுத்தலா இருக்க. அக்கா என்னாச்சு? தெரியல. எனக்கு மயக்கமா வருது. மோகினி சொன்ன மந்திரம் எல்லாம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தாயே துர்கா தேவி, இந்த கல்யாணத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தா சீமா, தண்ணி குடி. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா என்னால நடக்க முடியல. உடம்பெல்லாம் ஏதோ நடுக்கமா இருக்கு. சீமாவால சுத்தமா முடியல பாட்டேன். நாம ஒண்ணு பண்ணலாம் சீமா. இந்த கல்யாண சடங்கெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். போதும். இல்ல, கூடாது பிரேமா. நம்ம கல்யாணத்துல இதுக்கு மேலேயும் எந்த தடையும் வரக்கூடாது. வரவிட மாட்டேன். இல்ல சீமா, உன்னால முடியல. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நம்புங்க. என்னோட பெரிய பலமே நீங்க என் பக்கத்துல இருக்கிறது தாங்க. இந்த சடங்கு முடிக்காம நம்ம போக கூடாதுங்க. இத நல்லபடியா முடிச்சாகணும். சரி, நீங்க சடங்கை கண்டினியூ பண்ணுங்க.
இந்த சீமாவால இன்னமும் எப்படி நடக்க முடியுது? சீமா 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 என்னாச்சு? ரவி, ஷாலினி, உங்க காதலுக்கு இன்னைக்கு தி எண்ட். ஏன்னா உங்க 2 பேரோட காதல் வாழ்வு சாவை விட பெருசு. ஷாலினி சொந்தமாக. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? பரத்வாஜ் குடும்பத்தை மோகினி கிட்ட இருந்தோம் அவன் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த தான் போனேன். உன் டிராமாவை நிறுத்துறியா? இது ஒண்ணு நாடகம் இல்ல, இதுதான் உண்மை. அவங்க 2 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்களுக்கு மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும். என் வீட்டுக்காரையே கொன்னுட்டாங்க. அப்புறம் அந்த பரத்வாஜ் குடும்பத்தை காப்பாத்துங்க, இல்லைன்னா அவங்க விரிச்ச வலையில விழுந்து அந்த குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடும். தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்க, உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. எப்ப நீ இங்க வந்தாலும் ஒரு பெரிய கதையை சொல்ற. இல்ல இன்ஸ்பெக்டர், நிறுத்து. தயவு செஞ்சு நான் சொல்றேன். வாயை மூடுன்னு சொன்னேன். இதுக்கு மேல பேசாத. இவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உன் வேலை. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை கேளுங்க. நீங்களாவது சொல்லுங்க. வாயை மூடு. சீமா சீமா, உன் உடம்புக்கு திடீர்னு என்னமாச்சு? இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சீமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனா இங்க பாருப்பா, 3 முறை அக்னிய வலம் வந்துட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போறது அபசுகுணமா இருக்கும்பா. ஆனா இந்த சடங்கை அப்படியே விடக்கூடாதுப்பா. இது நாங்க பூர்த்தி செய்வோம் பண்டிதரே, நிச்சயமா பூர்த்தி செய்வோம். சீமாக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சீமாக்கா. இதை சரி பண்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உங்க கூட நானும் வரேன்க்கா. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. கல்யாண மாப்பிள்ள பொண்ணை தவிர வேற யாரும் அக்னியா வலம் வரக்கூடாது. இதை நான் செய்யலைன்னா என் ஆசை நிறைவேறாதே. அப்புறம் நான் எப்படி இவ்வளவு பழி வாங்குறது? இப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படியும் நான் இவளோட சுத்ததான் போறேன். என்னோட இந்த துப்பட்டாவால உனக்கும் பிரேமுக்கும் நடுவுல நான் வந்துட்டேன். அக்கா தைரியமா இருங்க, இந்த ஒரு சுத்தோட இதை முடிச்சுக்கலாம். சீமா, அந்த அம்மனோட பேரை சொல்லுமா. அவங்க உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பாங்க. சொல்லுமா, ஜெய் துர்கா தேவின்னு சொல்லு சீமா. ஜெய் துர்கா ஜெய் ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா தேவி. இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல,
மோகினி அவ வேலையில தெளிவா இருக்கா. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. அம்மா துர்கா தேவி, அக்கா இதை சுத்தி முடிக்கிற வரைக்கும் தெம்ப கொடுங்க. ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா ஜெய் துர்கா தேவி, தேவி. ஜெய் துர்கா தேவி. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதுல வேற ஏதோ ஒரு துணியை கட்டி வச்சிருக்காங்க. இது என்னன்னு தெரியலையே. சரி சரி, கண்டினியூ பண்ணுங்க. அக்னியை இப்ப வள வரும்போது பொண்ணு முன்னாடியும் மாப்பிள்ள பின்னாடியும் வரணும். உன்னால இதை செய்ய முடியல சீமா. சீமா, சீமா. ஜெய் துர்கா தேவி. கலக்கிட்டீங்க பிரதர், சான்ஸே இல்ல. வித்யாவலம் தேவபலம் ததேவ லக்ஷ்மீவதேவ ஸ்மராமி ததேவ ரத்னம் சுதினம் ததேவ தாராவலம் சந்திரவலம் ததேவ வித்யாவலம் தேவபலம் ததேவ லக்ஷ்மீவதேவ ஸ்மராமி ஸ்மராமி ஸ்மராமி. இந்த ரோஹிணி என்னோட துணியை இப்படி எரிச்சிட்டாளே, இது எதுவும் நல்லதுக்குல்ல. என்னோட மந்திரம் எப்படி பூர்த்தி அடையும்? ஜெய் துர்கா தேவி. நமக்கு மட்டும் எதுக்காக அந்த கடவுளோட அருளை கிடைக்கிறது இல்லைன்னு தெரியல. இவங்களுக்கு மட்டும் முழுமையா இருக்கு. அங்க பாத்தியா, மொத்த குடும்பமும் எப்படி அம்மனோட அருளை பாடிட்டு இருக்குங்கன்னு. அந்த அம்மன் இந்த குடும்பத்துக்காக இறங்கி வந்துடுறாளே,
இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? பிரேமுக்கும் சீமாவுக்கும் அந்த அம்மனோட அருள் இருக்கு. இந்த அம்மனை எதிர்த்து நம்மளால கண்டிப்பா போராடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வரப்போற மிகப்பெரிய தோல்விதான் இப்ப சின்ன தோல்வியா காட்டுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இப்பவும் நான் சொல்றேன், நாம இந்த குடும்பத்தை விட்டு போயிடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மோகினி. நான் எங்கேயும் வரமாட்டேன், நிச்சயமா வரமாட்டேன். இந்த சீமாவாலதான் என்னோட பூஜையும் பலியும் பாதியில நிக்குது. இவ எப்படியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. ஆனா இவளை இப்படியே விட்டுட்டு வந்தேன்னா நான் தோல்வி அடைஞ்சதாதான் நான் நினைச்சுக்கணும். இந்த சீமாவால என் வாழ்க்கையே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அத பத்தி உனக்கு கவலையே இல்லையா? என்னால என்னென்ன செய்ய முடியும்னு இனிமே நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட சேர்த்து சீமாவும் பிரேமோட கல்யாண வாழ்க்கைய நாசமாக்க போறேன். நீ கவலைப்படாதம்மா, இந்த விளையாட்டை நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்.